வணக்கம். வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம அரியாசனம் அந்த குரூப் 2 குரூப் 2A சீரியஸ் சொல்லிட்டு நம்ம அரியாசனம் சொல்லிட்டு நம்ம சென்னை ஐஏஎஸ் அகாடமி சார்பில் ஒரு சீரியஸ் அதாவது கிளாஸ் சீரியஸ் வந்து போயிட்டுருக்கு. இப்போ அதோட அடிப்படையில் நம்ம ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனிட் 6 தலைப்பில் இருக்கிற ஒரு தலைப்பு நம்ம ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் இந்த பார்ட் 1 வீடியோவாக நம்ம வந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் ஏன் ஏற்பட்டுச்சு, எதனால் வந்து இந்த பாளையக்காரர் புரட்சி வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வந்தோம். பாளையக்காரர்னா யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த பாளையக்காரர் வரிசையில் ஃபஸ்ட்டு வந்து பூலித்தேவர் பார்த்துருப்போம், அடுத்து வந்து வேலுநாச்சியார். அவங்களை பற்றி ப்ரீஃபான தகவல்களை எங்கே பார்த்துருப்போம்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ அடுத்ததான் நமக்கு சப்ஜெக்ட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காப்புல. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பார்த்தோன்னா வந்து நம்ம பார்க்கணும். என்ன நம்ம சொன்ன மாதிரி தான் 72 பாளையக்காரரை பற்றி நம்ம பார்க்கணுமானா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இருக்கிற சோர்ஸில் இருக்கிற 72 பாளையத்தில் முக்கியமான பாளையக்காரர்கள் இந்த 5 பேர் தான். அப்போ இந்த 5 பேரை வச்சு நம்ம இருக்கிற கதையை ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வாங்கிடணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கதையை நம்ம வந்து போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் பேஸில் இருக்கிற நமக்கான இந்த பாளையக்காரர் முறையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லிட்டு பார்க்குறோம். யார் சார் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பாளையங்களை வந்து 72 பாளையங்களாக நம்ம பிரிச்சிருந்தோம். இந்த 72 பாளையத்தில் வந்து கிழக்கு மேற்கு சொல்லிட்டு பாளையங்களை பார்த்தோம். இதில் வந்து இந்த கிழக்கு பாளையக்காரர்கள் தான் வந்து நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருப்பார். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அதாவது இந்த கிழக்கு பாளையத்தை என்னென்னா சொல்லணும்னா தெலுங்கர் பாளையம் அப்படி இல்லைன்னா நாயக்கர் பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து அதில் இருக்குது. சரி, யார் சார் இவர்? வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுத்த வரைக்கும் எந்த ஊரில் பிறகுறாருன்னா பாஞ்சாலங்குறிச்சி அப்படியே பார்த்தோன்னா வந்து ஒட்டப்பிராரத்துக்கு அருகே தான் பிறகுறாரு. இது என்ன பாளையத்தை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா இது கிழக்கு பாளையத்தை பார்த்து சொல்லாச்சு. ஸோ இவரோட தந்தை யார் சார் அப்படின்னா ஜெகவீர பாண்டியன் தான் இவரோட தந்தை. தாய் வந்து ஜெக்கம்மாள். சார் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமானா தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நேற்று குரூப் 4 முடிச்சுட்டு இப்போ இந்த வாரம் ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. டெக்னிக்கல் டிஎன்பிசி டெக்னிக்கல் சப்ஜெக்டில் ஜெனரல் சப்ஜெக்ட் எக்ஸாம் இந்த சண்டே வந்து நடந்திருக்கு. இப்போ அந்த எக்ஸாமில் வந்து என்ன கேட்டிருக்கேன்னா மருது பாண்டியர்களோட தாய் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ கேள்வி நீ என்னென்னவோ ப்ரிடிக்ட் பண்ணுற அவன் வந்து சிம்பிளாக கேட்டு போயிடுறாங்க. அப்போ அதன் அடிப்படையில் எப்படின்னா நம்ம தாய் பெற்றோர் பேர் வந்து பார்த்தோன்னா நமக்கு தெரிய வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல பார்த்து வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனோட பெற்றோர் ஜெகவீர பாண்டியன். நமக்கு ஏன்னா பழைய ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருப்பாங்க தாத்தா ஜெகவீர பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கொஞ்சம் ஒழுங்காக பார்த்துக்கணும். அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் தான் வந்து இவரோட தந்தை. மனைவி யார்? மனைவி ஜக்கம்மாள் அப்படின்றது பார்த்தோன்னா இருக்கும். இவரோட சகோதரர்கள் யார் யார் பார்த்தோன்னா வந்து ஊமைத்துறை மற்றும் செவத்தையா. இதை வந்து பார்த்தோன்னா இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஊமைத்துறையும் செவத்தையாவும் பார்த்தோன்னா இவரோட சகோதரர்கள் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தோன்னா வந்து தமிழ்நாட்டுக்காரர்களா சார் அப்படின்னா இவங்க கிடையாது. இவங்களோட முன்னோர்கள் எந்த ஊருக்காரங்க? ஆந்திராவை சார்ந்தவங்களாம் வந்து இவங்களோட முன்னோர்கள் இருப்பாங்க. இவங்க எப்போ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்கன்னா ஒரு 11ஆம் நூற்றாண்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. இதை வந்து பாண்டியர்கள்கிட்ட நிலமானியமாக வாங்கி அவங்க நிலத்தை வந்து பார்த்தோன்னா தொடர்ச்சியாக நிர்வகிச்சே வந்திருக்காங்க. பாளையக்காரரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வந்து இவர் எப்படி இருக்காருன்னா கட்டபொம்மன் பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே அப்படியே டபாக்குன்னு வந்து உள்ளே குதிச்சு அவர் வந்து பாளையக்காரர் ஆகல. அவங்க அப்பா ஜெகவீர பாண்டியன் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவரோட 30வது வயதில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் வந்து அந்த பாளையத்தை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு எச்சை கொடுக்குறாங்க. இவர் ஸ்டார்டிங்கில் உள்ளே வரும்போது இவர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அது ஆங்கில அதிகாரிகள்லாம் வந்து இவர் சொல்லியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா தோரணையாக இருக்காப்புல மனுஷன், ஆனால் இருந்தாலுமே எப்படி இருக்காரு இவர் அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராக இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் சொல்லியிருப்பாங்க. யார் அவர்? காலின் ஜாக்சன் மற்றும் ஜேம்ஸ் லண்டன் அப்படின்ற 2 அதிகாரிகள் பார்த்தோன்னா வந்து இந்த நம்ம கட்டபொம்மன் வந்து அமைதியை விரும்பும் மனம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கருதுறாங்க. இது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவர்கள் என்று சொன்னது யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. காலின் ஜாக்சன் மற்றும் ஜேம்ஸ் லண்டன் அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் எங்கே இருக்காருன்னா ஆற்காட்டு நவாபு கீழே தான் வந்து பணத்தை வந்து வரி வசூல் செய்யும் வந்து அந்த டீம் வந்து செல்லும். நம்ம ஏற்கனவே பழைய கதையிலே வந்து பார்த்துருப்போம். ஏன்னா எதனால் வந்து மதுரை நாயக்கர்கள் இருந்து கடைசியாக இருந்த மீனாட்சி அரசி அவங்க கிட்ட இருந்து ஆற்காட்டு நவாப் கிட்ட போயிருக்கோம். ஆற்காட்டு நவாப் என்ன பண்ணாருன்னா ஆங்கிலேயர்கிட்ட வாங்கிய கடனுக்கு அடிப்படையில் இங்கே கீழெல்லாம் இருக்கிற உரிமைகளை நீங்கள் பெற்றிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கிட்ட ஒதுக்கியிருப்பாங்க. அப்போ என்னன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சில பணம் வாங்கிட்டு இருப்பான். அப்போ இவனுக்கும் மோதல் ஏற்படுது. அது மோதல் எப்படின்னு அடிப்படையில் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இங்கே பொறுத்தவரையும் இங்கே திப்பு சுல்தானுக்கு ஆற்காடுக்கு என்ன பண்ணால் கர்நாடக போர் அப்படின்ற ஒரு போர்லாம் பார்த்தோன்னா வந்து அங்கே நடந்திருக்கு. இதில் அதிக பணங்கள் பார்த்தோன்னா வந்து யாருன்னா ஆற்காடு நவாப் பார்த்தோன்னா ஆங்கிலேயர்கிட்ட வந்து வாங்கியிருக்காரு. எந்த போர்லன்னா கர்நாடக போரில் தான் வந்து ஆங்கிலேயர்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. கடனை திருப்பி செலுத்தலை. அப்படி கடனை திருப்பி செலுத்தாதனால இவர் என்ன பண்ணிட்டாரு
அங்கே இருக்கிற வரி வசூல் செய்கிற உரிமையை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருப்போம் எதனால இவங்க வரி வசூல் செய்யறதுக்கு போகிறாங்க எனக்கு. இப்போ வந்து கட்டபொம்மனுக்கும் ஜாக்சன் இவங்க தான் பார்த்தா நம்மளுக்கு பெருசாக ரோல் பண்ணுறாங்க இந்த பாடத்தில் பொறுத்த வரைக்கும். ஏன் சார் இவங்க 2 பேருக்கு வந்து ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாக்சன் பொறுத்த வரைக்கும் அந்த ராமநாதபுரத்தோட ஆட்சியராக இருக்காப்புல. நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுத்த வரைக்கும் அந்த ராமநாதபுரத்தில் அந்த பகுதியில் இருக்கிற பாஞ்சாலங்குறிச்சின்ற பகுதியில் ஃபுல்லாக வந்து ஆட்சி செய்கிற ஆளாக இருக்கார். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் மதிக்க மாட்டார். கட்டபொம்மன் பொறுத்த வரைக்கும் அவர் பாட்டு போவார், அவர் பாட்டு வருவார். இப்போ ஒரு மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது நம்ம மதிக்காதனால எல்லாருக்கும் ஒரு டென்ஷன் ஆகும். அப்போ டென்ஷன் ஆகும்போது என்னன்னா, சரி இவனுக்கு ஏதாவது நம்ம லாக் பண்ணணும் அப்படின்னா கட்டபொம்மனை லாக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது தான் ஒரு பிளான் பண்ணுறாங்க. எப்போனா கட்டபொம்மன் கிட்ட மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேட சொல்கிறாங்க. அப்போ தேடும்போது கட்டபொம்மன் அது 1798 வாக்கில் எவ்வளோ பக்கோடாக்கள் பாக்கியாக வந்து ஒரு 3310 பக்கோடா வந்து வச்சிருக்கேன் சார், பாக்கி வச்சிருக்கான் சார், பாக்கி வச்சிருக்கானா. அப்போ என்ன பண்ணுறேன், நான் அவன் மேலே போர் தொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் கவுன்சில்கிட்ட போய் வந்து பர்மிஷன் கேட்கலாம். ஐயா இது மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு வந்து ஒரு 3310 பக்கோடா தரணும், அந்த பக்கோடாவை நம்ம தரல, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், அவன் மேலே போர் தொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே பிரிட்டிஷ் கவுன்சில்னா சொல்லுவோம், ஐயோ தேவையில்லாதவெல்லாம் இப்போ எதுக்கியா, பணம் தரலையா, இன்னும் லெட்டர் அனுப்பு, முறைப்படி பணத்தை கேட்டு வசூல் பண்ணுற வழி பாரு, ஏற்கனவே உங்களுக்கு இங்கே 1008 பிரச்சனை இருக்குது, அதில் நீ புதுசாக பிரச்சனையை உருவாக்குதுன்னு சொல்லிட்டு ஜாக்சனை ஃபஸ்ட்டே பார்த்தோன்னா வந்து ஆஃப் பண்ணுறாங்க. உடனே ஜாக்சன் என்ன பண்ணுறான், சரி வேறு வழி இல்லை, மெட்ராஸ் கவுன்சில் சொல்லிச்சு, சரி அவனை கூப்பிட்டு வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அவனை ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆகஸ்ட், நம்மளுக்கு இந்த டேட் வந்து முக்கியம், நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அடிக்கடி கேட்குறதுனா 1798 ஆகஸ்ட் 18, 1798 ஆகஸ்ட் 18 எங்கே வந்து சந்திக்க சொல்கிறாரு, ராமநாதபுரத்து அரண்மனையில் வந்து தன்னை சந்திக்குமாறு யார் சொல்கிறது, நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த லெட்டரில் வந்து அந்த ஆணையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் கட்டபொம்மனுக்கு தெரியும் என்னன்னா, நம்ம இங்கிருந்து அங்கே போனாலும் அவங்க நம்ம லாக் பண்ணிடுவாங்க, அவர் அங்கிருந்து இங்கே வந்தாலுமே அவர் இங்கே லாக் போய் நம்ம உதவிப்போம். ஏன்னா 2 பேருமே கொஞ்சம் பலம் வாய்ந்த நபர்கள். அப்போ 2 பேருமே என்ன பண்ணுறாரு, நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, சாதுரியமாக அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரு, அதாவது ஒரு மாவட்ட ஆட்சியராக இருக்குன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம மாவட்ட ஆட்சியர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நிறைய இடத்துல போய் தண்ணீர் பந்தல் திறக்கிறாங்க, ஒரு பெரிய கவர்மெண்ட் பில்டிங்கை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க, அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக பண்ணுறாங்களே. அதே மாதிரி அப்போ அந்த காலத்தில் வந்து ஏன்னா எல்லாம் அந்தந்த அங்கே இருக்கிற குக்கு கிராமங்களில் ஏதாவது ஒரு அரசு நிகழ்ச்சின்னா அந்த அரசு நிகழ்ச்சிகளை போவார். எப்படின்னா நம்ம இதை வந்து யார் தெரிஞ்சுக்கிறதா, வீரபாண்டிய கட்டபொம்மன் தெரிஞ்சுக்கிறாரு, எங்கெங்கெல்லாம் போகிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இவர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், குற்றாலம் அங்கெல்லாம் போய் என்ன பண்ணுறாருன்னா யார், நம்ம ஜாக்சனை சந்திக்க போகிறாரு. ஆனால் ஜாக்சன் என்ன தான் சொல்லியிருக்காரு, யோ நீ எங்கே வந்து சந்திக்கிற சொல்லியிருக்க, உன்னை ராமநாதபுரத்து அரண்மனையில் தான் உன்னை வந்து சந்திக்க சொல்கிறேன், அப்போ நீ எங்கே வந்து சந்திக்கணும், ராமநாதபுரத்து அரண்மனையில் தான் சந்திக்கணுமே தவிர நீ எங்கே சந்திக்கக்கூடாது, நீ என் கண்ட இடத்துலலாம் போய் சந்திங்கன்னா சந்திக்கக்கூடாது. உதாரணத்துக்கு எப்படின்னா, இப்போ நம்மளுக்கு காலை 10 மணி அளவில் டிஎன்பிசி அலுவலகத்தில் வந்து பணி ஆணை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை வந்து விண்ணப்பிக்கிறோம், அந்த வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து லெட்டர், கவுன்சிலிங் லெட்டர் வருதுன்னா நீ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து 9:30 மணிக்கு டிஎன்பிசி சேர்மன் வீட்டுக்கு போயிட்டு, ஐயா இது மாதிரி எனக்கு வந்து லெட்டர் வந்துருச்சு, எனக்கு பணி கொடு, அதாவது பணி ஆணை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியாதுல்ல. ஆனால் தலைவன் என்ன பண்ணியிருக்காரு, அப்படி தான் வந்து அந்த ரீசன் அடிப்படையில் அப்படியே போயிருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணுறாரு, நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, சுற்றி முடியல, சரி வேறு வழியும் கிடையாது, என்ன பண்ணி ஆகணும், சரி சந்திச்சா நம்மள. அப்போ என்னைக்கு போய் சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செப்டம்பர் 1798 செப்டம்பர் 19 எங்கே சந்திக்கிறாரு, ராமநாதபுரத்து அரண்மனையில் போய் சந்திக்கிறாரு. இப்போ என்னதான் நம்மளுக்கு பிரச்சனை அவர் சொல்லியிருக்காருன்னா, இப்போ பாக்கி தான் தரணும், எவ்வளோ தரணும், 3310 பகடா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் யாரெல்லாம் கூட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தன்னோட அமைச்சர் வந்து சிவசுப்ரமணியன், அடுத்து யார் கூட போகிறாருன்னா அவரோட தம்பி ஊமைத்துறை. அப்போ இவங்க 3 பேரும் பார்த்தோன்னா தொடர்ச்சியாக அந்த அரண்மனைக்கு போகிறாங்க. உள்ள அரண்மனை வாசலாடி நம்ம நிற்கிறாப்புல லெப்டினன்ட் கிளார்க் வந்து நிற்கிறாரு. 3 பேருக்கு அனுமதி கிடையாது, 2 பேர் யாருன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறது யாருன்னு நம்ம சிவசுப்ரமணியன் தான். அப்போ சிவசுப்ரமணியனை கூட்டிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ உள்ளே போய் நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த தகவல் போய் சொல்கிறாங்க, ஐயா வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜாக்சன் என்ன பண்ணுறாரு, சரி அப்படி வெயிட் பண்ணுறாரு, யார் இருந்தால் அதுக்கு ஒரு ஆட்சியர் அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டதாக வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா வந்து நிற்க வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறதுன்னு சொல்லிட்டு புக்கில் போட்டிருக்கு. எப்படின்னா நம்ம படையப்பால வந்து ரஜினிகாந்த் வந்து உள்ளே வந்திருப்பார். அப்போ வந்து நம்ம நீலாம்பரி என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற சேரை ஃபுல்லாக வந்து எடுத்து தூரம் போட்டுட்டு அப்போ அவங்க வரும்போது மட்டும் ஒரு சேரை போட்டு உள்ளே அந்த ஸ்க்ரீனை போட்டு இழுத்து அந்த ஊசலில் வந்து உட்காந்து ஆடுற மாதிரி ஒரு செக்மெண்ட் இருக்கும். அது மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு நீங்கள் தெரியல. அப்போ 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அப்படின்ற ஒரு கருத்து. 3 மணி நேரம் நின்று டென்ஷன் ஆகுது இல்லை. இப்போ டென்ஷன் ஆன டைமில் என்ன வரும்னா ஜாக்சன் இறங்கி வராப்புல. ஜாக்சன் இறங்கி வேணா டென்ஷன் ஆன பார்ட்டி என்ன பண்ணுறான்,
இப்போ போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஜாக்சன் என்ன சொல்கிறான், அதிகாரிகளை கூப்பிட்டு இங்கே இங்கே உட்காந்துருக்கா போயில வந்தானே அது பாக்கி தரணும், அந்த பாக்கி வாங்கிட்டு அனுப்பிச்சிட வேண்டியது தானே, அவங்க எதுக்கு இங்கே வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தலைவர் சொல்கிறார் இது எப்படி திரும்ப இருக்கு அப்படின்னா, நம்ம சிங்கம் படத்தில் பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சைன் போடுறதுக்கு போயிருப்பார். அந்த மாட்டு கையெழுத்து போட்டு மாட்டின்னு இருப்பார். யார் உண்மையான ஆளுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி வந்து கையெழுத்து போட சொல்லிட்டு வர சொல்லும்போது தலைவன் போகல. அப்போ தலைவன் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏமா இவங்களாம் எங்கே உட்கார வச்சுட்டு இருக்கேன், வந்தால் சைன் வாங்கிட்டு அனுப்ப வேண்டியது அப்படின்னு சொன்னோடனே நம்ம என்ன பண்ணுவோம், பிரகாஷ்ராஜ் டென்ஷன் ஆகிட்டு அவர் பிரச்சனை பண்ணுறாப்புல. அது மாதிரி நம்ம தலைவனும் நான் அது மாதிரிலாம் கிடையாது, நான் 3310 பக்கோடா நான் உனக்கு தர வேண்டியது இல்லை, நான் எவ்வளோ தான் தரணும். அதாவது பிரிட்டிஷோட ரூல் ஒன்று இருக்குது. அது எவ்வளோனா ஒரு நில மானியம், அதாவது நிலத்தில் பார்த்தோன்னா வந்து வரி பார்த்தோன்னா இதுக்கு மாதிரி இவ்வளோ பர்சன்டேஜ் பெற்றிருந்தால் தான் நான் வரி கட்டணும்னு ஒரு ரூலே இருக்குது. அப்படின்னா 25% விளைச்சலில் 25%க்கு கீழே விளைச்சல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண தேவைன்னா வரியே செலுத்த தேவைன்றது ஒரு பிரிட்டிஷோட ரூல். அப்போ சொல்கிறாப்புல, ஐயா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஐயா, எனக்கு அது அவசியம் இல்லாது, நீ 3310 பக்கோடா தரணும், அதை கட்டிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளே பார்த்தோன்னா பேச்சுவார்த்தை முட்டுது. 2 பேரும் வாங்க பேசிக்கிறாங்க. ரொம்ப பிரச்சனை பார்த்து பெருசாகிட்டே இருக்குது. அதை பற்றி கவலையே படலை. நம்ம தலைவன் என்ன பண்ணுறான், டென்ஷனான நம்ம ஜாக்சன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற காவல் அதிகாரிகளை கண்ணை காமிச்சிட்டாப்புல. உடனே என்ன பண்ணுறாங்க, காவல் அதிகாரிகள் சுற்று போட்டாங்க. இப்போ யாருக்கு சுற்று போகிறோன்னா நமக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சுற்று போட்டாங்க. அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் உடனே என்ன பண்ணுறாப்புலன்னா, தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற தம்பியை கூப்பிட்டாப்புல போல. தம்பின்னு கூப்பிட்டோன்னே தம்பி என்ன பண்ணுறான், ஊமைத்துறை நம்ம வெளியில் இருந்த ஊமைத்துறை டகால்னு உள்ள கிளம்புறதுக்கு ரெடி ஆகல. வெளியில் நிற்கிறது யார், காவலை லெப்டினன்ட் கிளார்க்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. லெப்டினன்ட் கிளார்க் என்ன பண்ணுறாருன்னா, எங்கடா உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்க லெப்டினன்ட் கிளார்க்கு லெஃப்ட்லேயே ஒரு குத்து. யார், நம்ம தலைவன் ஊமைத்துறை பார்த்தோன்னா வந்து ஒரு குத்துனால லெப்டினன்ட் கிளார்க்கு அங்கே க்ளோஸ். லெப்டினன்ட் கிளார்க்கு இறந்துட்டார். உடனே என்ன பண்ணுறாரு, உள்ளே நம்ம இவர் போகிறாரு, ஊமைத்துறை உள்ளே போகிறாரு. ஊமைத்துறை உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனை சுத்து போட தெரிஞ்சோன்னா தலைவன் உள்ளே பூந்து என்ன பண்ணுறாரு, வீரபாண்டிய கட்டபொம்மனை காப்பாற்றிறாரு. வீரபாண்டிய கட்டபொம்மனை மொத்தம் காப்பாற்றினாச்சு. கடைசியில் அங்கே யார் மாட்டிக்கிது, நான் சிவசுப்ரமணியன் மாட்டினார். ஐயோ தனியாக விட்டு போயிட்டாலே நம்மளை புழக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அது தனியாக கூட்டு வச்சு பொழந்துருப்பாங்க. எப்படியும் இப்படி பண்ணி அப்படி பண்ணி சொல்லிட்டு பொழந்துருப்பாங்க. அப்படின்னா உடனே என்ன ஆகுதுன்னா, நம்ம இந்த விஷயம் நம்ம ஏற்கனவே பிரிட்டிஷ் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் வந்து மரணம். அப்போ உடனே மெட்ராஸ் கவுன்சிலுக்கு நம்ம தலைவன் என்ன பண்ணிட்டான், சொல்லிட்டான், ஐயா இது மாதிரி வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்தாப்புல வந்து என்ன பண்ணார், இது மாதிரி வரி வசூல் கட்டுறேன்னு சொல்லிட்டு வந்தார். வந்து தேவையில்லாத வந்து பேசினார். பேசி பிரச்சனை வந்து பெருசாகிடுச்சு. பிரச்சனை பெருசாக இருந்தனால வந்து பார்த்தா நான் கைது நடவடிக்கை நான் ஆணையிட்டேன். கைது நடவடிக்கை ஆணையிட்டேன்னு உடனே என்ன பண்ணார், அவரோட தம்பியை உள்ளே கொண்டு நம்மளோட அதிகாரிகளை கொண்டு அவங்க அண்ணனை வந்து இட்டுட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம அவங்களோட கஸ்டடி அடியில் சிவசுப்ரமணியன் நம்மக்கிட்ட இருக்காங்க அப்படின்ற தகவலை மெட்ராஸ் கவுன்சிலர்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, உடனே டக்கால்னு நம்ம ஆள் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன சொல்கிறார், நான் டக்குன்னு இவரும் மெட்ராஸ் கடிதத்துக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஐயா இது மாதிரி நான் வந்து பணத்தை நான் இவ்வளோ பாக்கி நான் தலைவணி செலுத்ததே இல்லை. அவரே வந்து முன்பகை ஏதோ ஒரு காரணம் வச்சு என் மேலே வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த வேலை வந்து செய்கிறாரு அப்படி சொல்லிட்டு சொன்ன உடனே மெட்ராஸ் கவுன்சில் வந்து புரிஞ்சுக்கிறான். சரி இவனுக்குள்ளே ஏதோ ஒரு கிளாஷ் இருக்குது, அதனால தான் என்ன பண்ணுறானுங்க, 2 பேரும் மாஞ்சி அடிச்சுக்கிறானுங்க. சரி 2 பேரும் கிளம்பி வா, என்கிட்ட வாங்க, 2 பேரும் மெட்ராஸுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்து மெட்ராஸுக்கு கிளம்பி வர சொல்கிறாங்க. அப்போ மெட்ராஸ் கவுன்சில் வந்து என்னைக்கு வந்து ஆஜராக சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1798 டிசம்பர் 15 பார்த்தோன்னா வந்து ஆஜரானோம். 1798 டிசம்பர் 5 வந்து என்ன பண்ணுறாங்க, ஆஜராகிறாங்க. அப்போ அந்த டிசம்பர் 5 1798 ஆஜராயிட்டாங்க. அப்போ ஆஜரானே அந்த குழுவில் யார் யாரெல்லாம் இருந்தது, ஃபர்ஸ்ட் வந்து அந்த குழுவில் விசாரணை குழுவில் ஒரு 3 பேர் இருக்காங்க. வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரன், ஜான் காசோ மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 3 நபர்கள் இருக்காங்க. இப்போ இந்த 3 பேர் முன்னிலையில் பார்த்தோன்னா விசாரணை எடுக்குது. இப்போ உன் தரப்பு நியாயத்தை சொல்லு, உன் தரப்பு நியாயத்தை சொல்லுன்னு சொல்லிட்டு 2 பேர் தரப்பு நியாயத்தை பார்த்தோன்னா வந்து பேசிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனும் என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த தெளிவாக சொல்கிறாப்புல. அதே மாதிரி நம்ம ஜாக்சனும் வந்து இது மாதிரி விஷயத்தில் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ இதை உட்காந்து இந்த குழுக்கு ஒரு தலைவராக இருக்கார், எட்வர்ட் கிளைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அந்த எட்வர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாருன்னா, இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு ஜாக்சன் தான் ஏதோ வேலை பண்ணியிருக்கான், அதனால தான் இவனுக்கு உள்ள பிரச்சனை நடந்துக்குது. உடனே என்ன பண்ணு, ஜாக்சனை வந்து பணியிடை நீக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனை பணியிடை நீக்கம் செஞ்சிடறாங்க. அப்போ வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன சொல்கிறாங்க, தம்பி நீ சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான், இது வந்து ஜாக்சன் செஞ்சிருக்க ஏதோ தப்பு ரைட்டு, அதனால் நான் ஜாக்சன் என்ன பண்ணிட்டேன், பணியிடை நீக்கம் செஞ்சுட்டேன். நீ என்ன பண்ணோன்னா ஏற்கனவே பாக்கி சொல்லியிருக்க பார்த்தியா, 25% நீக்கம் சொல்லியிருக்கேன். அதாவது அந்த அப்படி இருந்தாலுமே நீ எவ்வளோ பாக்கி தரணும், 1080 பக்கோடா நீங்களாக, மீதி எவ்வளோ தரணும்னா 2235, அந்த மீதி வந்து கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. அதாவது 3310ல் 1080 பக்கோடா நீங்களாக, மீதி 2230 பக்கோடா இருக்குது, அதுக்கு மீறி கட்டிட்டு
நீ போயிடு, அதாவது மீதி 1080 பக்கோடா கட்டிட்டு நீ என்ன பண்ணு, நீ உன்னோட பணியை தொடங்கு அப்படிப்பட்டு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணுறப்பில்ல, உடனே சரி ரைட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த பாக்கி கட்டிட்டு நம்ம அடுத்த வேலையை செய்யலாம்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிட்டு போறாரு. அப்புறம் உடனே அடுத்த ஆள் ஒருத்தர் நியமிக்கணும் இல்லை, அங்கே மாவட்ட ஆட்சியர் இல்லை, அடுத்த மாவட்ட ஆட்சியர் ஒருத்தர் போனோம்ல. அப்படி ஒரு மாவட்ட ஆட்சியராக போகிறதா யாருன்னு பார்த்தோன்னா வந்து எஸ்ஆர் லூசிங்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாங்க. அதனால நியமிக்கும் போது சொல்லிட்டாங்க, ஐயா இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒருத்தர் இருப்பான், அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி டைப்பு, அதனால் நீ வந்து இந்த மாவட்டத்தை ஆட்சி செய்யும் போது கொஞ்சம் கூட அடிஷனல் என்ன பண்ணு, அந்த ஆளை கொஞ்சம் சரியாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க. அப்போ உடனே என்ன பண்ணு, எஸ்ஆர் லூசிங்டன் பார்த்தோன்னா வந்து அந்த இடத்துல சொல்லி அனுப்ப போகிறாரு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்த நம்மால் யார் ஒருத்தனை கைது பண்ணி வச்சுருந்தாங்களே, யார், சிவசுப்ரமணியன் சொல்லிட்டு, சிவசுப்ரமணியன் பார்த்தோன்னா வந்து விடுதலை செய்ய போகிறார். நம்மால் எவ்வளோ 3310 பக்கோடா, அதில் 1080 நீங்களாக, மீதி இருக்கிற தெளிவே செலுத்து அப்படின்னா மொத்தம் எவ்வளோ 3310 பக்கோடா. அதில் அந்த ஆள் எவ்வளோ கட்டிட்டான், 2230 பக்கோடா கட்டிட்டான். மீதி எவ்வளோ 1080 பக்கோடா வந்து நீ கட்டிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கோடா அப்படின்றது பார்த்தோன்னா வந்து எங்கே பேசுகிறாங்கன்னா, இதில் வந்து தமிழில் பார்த்தோன்னா வராகன்னு சொல்லுவாங்க. இந்த விஜயநகர பேரரசில் இந்த பக்கோடான்றது பார்த்தோன்னா வந்து வராகன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கோடா என்பது என்னன்னா 3000 ரூபா. ஒரு பக்கோடா அப்படின்னா எவ்வளோன்னா 3000 ரூபா அப்படின்றது பார்த்தோன்னா வந்து வழக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க, ஓரளவுக்கு சுமூகமாக போயிட்டே இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து கூட்டமைப்பு வந்து ஒரு கூட்டமைப்பு உருவாகுது, தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு. பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நம்ம யார் மருது சகோதரர்கள் பார்த்தோன்னா வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த கூட்டமைப்புக்கு யார் தலைமை தாங்கணும்னு பார்த்தோன்னா வந்து யார் தலைமைன்னா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் தலைமை தாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மருது சகோதரர்கள் டீம் பார்த்தோன்னா வந்து விரும்புகிறாங்க. இது நமக்கு வந்து அந்த ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, 8 கழுதை 1 சிங்கம் தலைமை தாங்கிறதும், 8 சிங்கம் 1 கழுதை தலைமை தாங்கிறதும் எது ஜெயிக்குன்னு பார்த்தோன்னா சிங்கம் தலைமை தாங்குது பார்த்தியா, அதுதான் வந்து ஜெயிக்குன்றது பார்த்தோன்னா ஒரு கதையாக இருக்கும். ஏன்னா என்னதான் போர் படை வீரம் எல்லாம் சிரிந்து இருந்தாலுமே அதுக்கு என்ன, அதை கரெக்டாக வழி நடத்தி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அப்போ அதனால் அதே மாதிரி அடிப்படையில் நமக்கு இந்த கூட்டமைப்பில் அந்த இருக்கிற பாளையக்காரில் வைட்டான ஆள் யாருன்னு பார்த்தோன்னா வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். அப்போ இந்த கூட்டமைப்பு வீரபாண்டிய கட்டபொம்மன் இருந்தால் நம்ம ஈஸியாக ஆங்கிலேயரை அடித்து காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்போ இந்த விஷயம் யாருக்கு தெரிய வருதுன்னா எஸ்ஆர் லூசிங்டனுக்கு தெரிய வருது. ஏற்கனவே அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் அதுதான், ஏற்கனவே வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்காப்புல, அவர் என்ன பண்ணோம், அவர் ஏழாவரமான பிடிச்ச ஆள், கொஞ்சம் பார்த்து நீ அவரை மெயின்டைன் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு சொல்லி தான் வச்சிருக்காங்க. அப்போ இந்த கூட்டமைப்பில் சேரவே கூடாது, இந்த தென்னிந்திய கிளைச்சாளர் கூட்டமைப்பில் வந்து இவங்க சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் நினைத்தாருன்னா எஸ்ஆர் லூசிங்டன். இது நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டு யார் வந்து இந்த தென்னிந்திய கூட்டமைப்பில் வீரபாண்டிய கட்டபொம்மன் சேருவதை தடுத்தது யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. யாரு, எஸ்ஆர் லூசிங்டன் பார்த்தோன்னா அதை தடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதில் அப்படியே என்ன பண்ணாங்கன்னா 2 பேரும் போய் பார்த்தோன்னா சந்திச்சுக்கிறாங்க. எங்கே போய் சந்திச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இவங்க தடையை மீறி பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து பார்த்தோன்னா இவங்க போய் சந்திச்சுக்கிறாங்க. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்ம மருது சகோதரர் இருக்காங்களே, அந்த மருது சகோதரோட தலைமையிடம் எதுன்னு பார்த்தோன்னா அந்த சிறுவயல். அந்த சிறுவயலில் ஒரு மீட்டிங்கை போட்டிருப்பாங்க. அப்போ அந்த மீட்டிங் போட்டு ஐயா நீங்கள் இந்த மாதிரி வந்து இந்த கூட்டத்துக்கு நீங்கள் தலைமை தாங்குங்க, அப்போ தான் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்கிறாங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ஆள். எப்படின்னா அந்த நிறைய திட்டங்கள்லாம் தீட்டுறதுல ஒரு நல்ல ஐபிக்கான ஆள். எப்படின்னா ஆங்கிலேயர் பொறுத்த வரைக்கும் பிரித்தாளும் கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கை இருக்கும், அது ஈஸியாக தெரியும். அதாவது 4 மாடு 4 பசுக்கு அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நம்ம ஒருத்தர் பிரச்சனை பண்ணுறான்னு வச்சுக்க, அந்த பிரச்சனை நீ போய் திரும்பி அவனுக்கு பண்ணக்கூடாது. அது என்ன பண்ணோன்னா அவனுக்கு இன்னொரு புது பிரச்சனையை நம்ம வேறு மாதிரி கிரியேட் பண்ணி விட்டா அவன் நம்மக்கிட்ட பிரச்சனையை பண்ணுறதை விட்டு அந்த புது பிரச்சனையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவான். இது ஒரு பிரிட்டிஷார்ட்ட ஒரு ரூல். சூப்பர். அவன் என்ன பண்ணுவான்னா இந்த பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்றதுன்னா ஒரு சமவெளி பகுதி, ஏதோ ஒரு பாஞ்சாலங்குறிச்சின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 3 பக்கத்துலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா இதெல்லாம் ஒரு பாதுகாப்பான அரண் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த சைடு வந்து சிவகிரி பாளையக்காரர் இருந்து பார்க்கும்போது இந்த பாஞ்சாலங்குறிச்சி ஈஸியாக அடித்து காலி பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ நான் வரலாம் யோசிக்கிறேன்னா இந்த சிவகிரி பாளையக்காரர் ஏன்பா நீ என்ன பண்ணு என் கூட வந்து கூட்டணி சேர்ந்துரு, நம்ம வச்சு இன்னும் நல்லா வலுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் ஏற்கனவே என்ன பிரச்சனைனா சிவகிரி பாளையக்காரர் ஆங்கிலேயருக்கு முறையாக கப்பம் கட்டிகிட்டு இருக்கான். அப்போ நான் அவங்களுக்கு முறையாக தான் கப்பம் கட்டிகிட்டு இருக்கேன், நமக்கு என்ன பிரச்சனைனாலும் யார் வந்து காப்பாற்ற போகிறது, பிரிட்டிஷ்காரன் வந்து காப்பாற்ற போகிறான், இவன் கூடலாம் நம்ம ஏன் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கூடலாம் சேர மாட்டேன், எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் பார்த்தோன்னா கடும் பார்க்க போது வருது. ஒரே நம்மளால் கோவம் பண்ணிட்டான், டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறான், அதெல்லாம் தெரியாது, வா நம்ம 2 பேர் நீ என் கூட சேரு இல்லை என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சண்டை போகிறதுக்கு பார்த்தோன்னா போர் அறிவிப்பு இவங்க கிட்ட கொடுக்குறான்.
இப்போ சிவகிரி பாளையக்காரர் எதிர்க்க சொல்லியாச்சா, ஏற்கனவே ஆங்கிலேயர் அவனுக்கு கப்பங்கள் முறையாக கட்டிட்டு இருக்கான். சிவகிரி பாளையக்காரர் எதிர்ப்பதை என்னையே நீ எதிர்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரன் டென்ஷன் ஆகிறான். பிரிட்டிஷ்காரன் டென்ஷன் ஆகிட்டு நீ வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை புலவான்னு சொல்லிட்டு கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறான், பாஞ்சாலங்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக படைகளும் பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துச்சு. இந்த கோவம் மட்டும் பிரிட்டிஷ்காரனாச்சு பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி புறப்பட்டு வந்தாச்சு. இவன் என்ன ஆச்சுன்னா செப்டம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனை சரணடைமாறு. நமக்கு இந்த குரூப் 4 கொஸ்டின்ல அதான் கேட்டிருப்பாங்க, எப்போ சரணடைமாறுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. செப்டம்பர் 1 என்ன பண்ணியிருக்காங்க, வந்து சரணடை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நிபந்தனை வந்து ஒன்று போட்டிருப்பாங்க. ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் உள்ளே இருந்து பார்த்தோன்னா வெளியில் போக மாட்டான். இப்போ நம்ம டீமும் நானா உள்ளே போகாது. ஏன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனோட கோட்டையோட அளவு எப்படி இருக்குன்னா, இப்போ அரண்மனை இருக்குன்னா 500 மீட்டர் நீளம், 500 மீட்டர் நீளமும் 300 அகலம் பார்த்தோன்னா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட செவறுகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 10 அடி மண் செவரு. ஒன்னொன்றுக்கு பார்த்தோன்னா வந்து 10 அடி மண் செவரு இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு இருக்கிற இடத்துக்குள்ள எப்படி உள்ளே போக முடியும்? இப்போ உள்ளேயே நீ போனாலுமே எவன் எங்கிருந்து தாக்குவான்னு தெரியாது. அது இல்லாமல் ஒரு பாளையக்காரர் ஆங்கிலேயர்கிட்ட தோற்றா அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் ஒரு பாளையக்காரர்கிட்ட ஒரு ஆங்கிலேயர் தோற்றா அது ஒரு அசிங்கம். ஏற்கனவே யார் நம்ம பால் ஃபஸ்ட்டு எதிர்த்தது, இப்போ நம்ம புலித்தேவர் எதிர்த்து நம்ம காலி பண்ணியிருப்பாரு. அப்போ இது ஒரு அசிங்கமான விஷயன்றதுனால நம்மளாம் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுறானுங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ்காரன் தகவல் சொல்லியாச்சு, ஐயா அது மாதிரி நாங்கள் சொல்லிட்டோம். சொல்லி அவனா பண்ணல, நம்மளை வந்து பார்க்கல. அப்போ நம்ம அவனை வந்து படையெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுன்னே என்ன ஆகுதுன்னா, இந்த படைகள்லாம் இருக்குது. மதராசு, திருச்சி, மதுரை, இங்கே இருக்கிற படைகள் மொத்தமாக என்ன பண்ணாங்க, ஏமா எல்லாமே என்ன பண்ணுங்க, திருநெல்வேலி எடுத்துகிட்டு போயிடுங்கப்பா. அவங்க போயிட்டு நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனுவதற்கு நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அமைச்சிடுறாங்க. அப்போ டீம் வந்து கடமை போதாங்க. அப்போ அங்கே போய் என்னன்னா அந்த படைகள் மொத்தம் யாரோட தலைமையில் போகுதுன்னா மேஜர் பேனர்மேன் தலைமையில் அங்கே படைகள் மொத்தம் போய் நிற்குது. படையெல்லாம் நின்றுச்சு, தயாராக போருக்கு ரெடியாக இருக்குது. சரி, போர் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே போய் ஒரு சமாதானம் பேசலாம்னு சொல்லிட்டு இங்கிருந்து தன்னோட அமைச்சர் யார் அனுப்புகிறான்னா, நம்ம பிரிட்டிஷ்காரன் பொறுத்த வரைக்கும் ராமலிங்கம் அப்படின்ற ஒருத்தர் பார்த்தோன்னா உள்ளே அனுப்புகிறாங்க. இந்த 23ஆம் புலிகேசில் இந்த கொடியை தூக்கிட்டு ஆடிட்டே வருவாங்க டங்கு டக்குன்னு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுற, ராமலிங்கர் என்ன பண்ணுறாரு, உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு சமாதானம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. தலையை உள்ளே போய் பார்த்து விட்டாயா ஒரு பெரிய வேலைன்ற மாதிரி அந்த கோட்டையோட ரகசியங்கள், அதாவது ப்ளூ பிரிண்ட் என்ன பண்ணுறாரு, ஸ்கெட்ச் போட்டு இங்கே இதெல்லாம் இருக்குது, இங்கே ஆயுத கிடங்கு இருக்குது, எங்கெங்கே என்ன இருக்கோ மொத்த விஷயத்தையும் பார்த்துட்டு வந்துடுறாரு. பார்த்துட்டு வந்தோடனே இங்கே வந்து வெளியில் வந்து தகவல் சொல்லிடாப்புல, இந்த மாதிரி ஐயா இந்த இடத்துல இதெல்லாம் இருக்குது, நம்ம இப்படிலாம் வியூகம் போகிறோம். அப்போ உடனே பேனர்மேன் என்ன பண்ணுறாப்புல, சரி இந்த கோட்டையை காலி பண்ணோன்னா இது மாதிரி ஒரு வியூகம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு வியூகம் போடுறாரு. வியூகம் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கிறதுக்கு கிளம்புறாங்க. யாருன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்தோன்னா வந்து முடிக்கிறதுக்கு கிளம்புறாங்க. அப்போ உள்ள ஃபைட் நடக்குது. அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணுறா, தன்னோட சூழ்நிலை அறிஞ்சிக்கிறான். இல்லை நம்ம இங்கே மாட்டினா நம்மளை வந்து முடிச்சு விட்ருவாங்க, அப்போ நம்மளாம் இங்கேருந்து நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறான்னா தலப்பூர் காட்டில் போய் பார்த்தோன்னா வந்து ஒழிஞ்சிக்கிறாப்புல வீரபாண்டிய கட்டபொம்மன். இப்போ நம்ம சிவசுப்ரமணியன் தான் உள்ளே இருக்கான். ஏற்கனவே சிவசுப்ரமணியனுக்கும் ஆங்கிலேயருக்கும் ஒரு பகை பாக்கி இருக்குது. ஏன்னா நம்மளால் அங்கே பணம் கட்டத்துக்கு போகும்போது தூக்கி ஊமை குத்துனாங்க யாருன்னா சிவசுப்ரமணியனை. இப்போ வாங்கடா நான் உங்களை பொழக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ணுறான், போட்டு ஈவன் ரிட்டன் இவங்க ஆங்கிலேயர் போட்டு தாக்கிட்டு இருக்கான். அவனால் முடியாமல் என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து கிளம்பி எஸ்கேர் பாயிண்ட் ஓட்டு இருக்குங்க. சிவசுப்ரமணியன் என்ன பண்ணுவாங்கன்னா கல்லர்பட்டியில் நடைபெற மோதலில் கைது செய்யப்படுறார். யார், சிவசுப்ரமணியன் பார்த்தோன்னா வந்து கைது செய்யப்படுறார். அமைச்சர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அமைச்சர் தான் சிவசுப்ரமணியன் வந்து பார்த்தா கைது செய்யப்படுறாரு. அப்படி கைது செய்யப்பட்ட சிவசுப்ரமணியன் என்ன ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா செப்டம்பர் 13 நாகலாபுரம் அப்படின்ற இடத்துல பார்த்தோன்னா வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம சிவசுப்ரமணியனை வந்து தூக்கில் போட்டுறாங்க. நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13 நம்ம சிவசுப்ரமணியனை தூக்கில் போட்டுறாங்க. அதோட யாரோட சாப்டர் முடியுதுன்னா சிவசுப்ரமணியோட சாப்டர் முடியுது. சரி, இப்போ நமக்கு யார் தேவை, வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் எனக்கு தேவை. பிரிட்டிஷ்காரன் வந்து சொல்லிட்டான் தெளிவாக, ஐயா இது மாதிரி வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கான், அவன் நாங்கள் சுட்டு போட்டோம், அவன் கிடைக்கல. இப்போ நீ எவன் அவனை அந்த ஆளை கண்டுபிடிச்சி தரீங்களோ அவங்களுக்கு வந்து தக்க சன்மானம் அளிக்கணும்னு சொல்லிட்டு போஸ்ட் அடிச்சு விட்டான். இப்போ இதை பார்த்து நம்மளால் என்ன பண்ணால், அவன் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்க புதுக்கோட்டையில் போய் கொஞ்சம் அப்படியே, புதுக்கோட்டை தான் பக்கத்தில் தான் அந்த காட்டில் இருக்கும். அப்போ அங்கே இருக்கிற இந்த புதுக்கோட்டை மற்றும் எட்டயபுரம் 2 அரசர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் நம்மளால் காட்டி விட்டுறாங்க. யார், வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டுறாங்க. நம்மளுக்கு கொஸ்டின் பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருப்பாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்தவர்கள் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்மளால் கூட எட்டப்பன் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் இல்லை, எட்டயபுரம் மன்னர், எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர் ராஜா விஜய ரகுநாத சொக்கநாதன் அவர் தான் என்ன பண்ணாப்புல, இவரை வந்து பார்த்தோன்னா மாட்டி விட்டாங்க. சரி நிவா அப்படின்னு சொல்லிட்டு தலைவரை சுத்து போட்டு தூக்கிட்டு வந்துடுறாங்க.
எங்கே தூக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம பழைய கோட்டை கயத்தாறு அப்படின்ற ஒரு இடத்துக்கு பார்த்தோன்னா வந்து இட்டு வந்துடுறாங்க. இட்டு வந்து 72 பாளையக்காரர், அதாவது 72 பாளையக்காரரை கூப்பிட்டு வச்சு முன்னாடி உட்கார வச்சுறாங்க. ஐயா, இவர் தான் தலைவர், இவர் என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா, இவங்கெல்லாம் எங்களை எதிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு கேலி கூத்து அக்டோபர் 16 பார்த்தோன்னா வந்து கேலி கூத்து அப்படின்ற ஒரு கேலி கூத்து விசாரணையை வந்து நடத்துகிறானுங்க. கேலி கூத்து தான். இவர் யார் தெரியுமா, இவர் எங்களே கேள்வி வைப்பார், வரி கட்ட சொன்னால் இப்படி சொல்லுவார் அப்படி சொல்லுவார், கடைசியில் அங்கே போய் அதை பண்ணார் இதை பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு கேலி கூத்து ஒரு கேவலப்படுத்துகிறானுங்க. இது ஏன் தெரியுமா பண்ணுறாங்க, இப்போ இங்கே ஒருத்தர் நான் பண்ணிட்டேன், இப்போ நீயமான எவனா ஒருத்தன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதே நிலைமை தான் அப்படின்ற விஷயத்தை காட்டுறதுக்காக ஒரு கேலி கூத்து அக்டோபர் 16 நடக்குது. அப்புறம் என்ன பண்ணுறான், அக்டோபர் 17 காலையிலே என்ன பண்ணிடுறான், அக்டோபர் 17 கட்டபொம்மன் கயத்தாறு பழைய கோட்டைக்கு முன்பு இருந்த புளிய மரத்தில் என்ன பண்ணுறாங்க, தலைவனை தூக்கில் போட்டுறாங்க. புளிய மரத்திலே அதுதான் புளிய மரத்தில் பார்த்தோன்னா வந்து தூக்கில் போட்டாங்க. நம்ம என்னன்னா கட்டபொம்மன் இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நமக்கு 8வது புக்கில் 10வது புக்கில் கொஞ்சம் டேட் மட்டும் சேஞ்ச் ஆச்சு. இதுக்கப்புறம் புக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, கதை சோர்ஸ் புக்கு தான். இருந்தாலுமே பழைய தகவல் ஏன்னா அன்றைக்கி பல்வேறு தரப்பில் பல்வேறு போராட்டங்கள் பார்த்தோன்னா எழுந்த வண்ணமே இருக்குது. டிஎன்பிசி இப்போ என்ன ஸ்டண்ட் எடுக்க போகிறான்றது அவனுக்கே தெரியாது. ஏன்னா நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறதா, திருப்பி சொல்கிறதா, டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நானாக யோசிக்கிறேன், டிஎன்பிசினா யோசிக்கிறேன்றது யாருமே இருக்கிறது ப்ரிடிக்ட் பண்ணக்கூடாது. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா எல்லாருமே எல்லாருமே எடுக்கிற கொஷினே வந்து டிஎன்பிசியில் வந்துடுச்சுன்னா அவனே அந்த போட்டித் தேர்வுக்கு மரியாதை. அவனா போட்டித் தேர்வுனா ஒரு களம் இருக்கணும், ஒரு இது இருக்கணும், வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாங்க. அதெல்லாம் வேறு மாதிரி காட்டி விட்டாங்க. அப்போ அது இப்போ அதே மாதிரி தான் நம்மளுக்கு கொஷின் இருக்க போகுது. அப்போ நம்ம இதை கொஞ்சம் டைட்டாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அக்டோபர் 17 அக்டோபர் 16 என்ன பண்ணுறாங்க, கேலி கூத்து நிகழ்ந்து அக்டோபர் 17 வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கில் போட்டாங்க. ரைட். அதோட என்ன ஆகுதுன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் கதை வந்து முடியுது. அப்படி இருந்தாலுமே வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்க்கை வரலாறு பற்றி பல பாடல்கள் இருக்குது, நிறைய பாடல் இருக்குது அந்த ஆளை பற்றி. சார் சார் அந்த பாடல்லாம் எவன் சார் எழுதுந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கட்டபொம்மன் கதை பாடல் அப்படின்ற பேரில் நான் வானவா மாலை அப்படின்ற என்ன பண்ணியிருக்காருன்னா இவங்களோட பாடலை மொத்தம் வந்து பார்த்தா தொகுத்துருக்காங்க. அப்போ இந்த செக்மெண்ட்டில் ஃபுல்லாக பார்க்கும்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்ற ஒரு நபரை பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கதை முடியும். இப்போ நம்ம இப்போ இந்த லாஸ்ட் குரூப் 4 பார்த்தீங்கன்னா வந்து சார் இந்த பாடம் படித்தா கேள்வி வருமா சார் அப்படின்னா கண்டிப்பாக கேள்வி வரும். உதாரணத்துக்கு லாஸ்ட் குரூப் 4 எடுத்துக்க 2 கொஷின், குரூப் 1 எடுத்துக்க 1 கொஷின் அப்படின்ட்டு இந்த பாடத்தில் கம்பல்சரி கேள்வி இல்லாத ஒரு எக்ஸாமே இருக்காது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு தலைப்பாக யூனிட் 6 எடுக்கும்போது இந்த தலைப்பை நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். இப்போ அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தோன்னா வந்து மருது சகோதரர்கள் அப்படின்ற ஒரு குரூப் வந்து பார்க்க போகிறோம். மருது சகோதரர்கள் யார் சார், யார் இந்த மருது சகோதரர்கள், ஃபஸ்ட்டு இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேலுநாச்சியார் நம்ம ஒருத்தரை பார்த்தோம். யார் இங்கே இந்த வேலுநாச்சியார், இந்த வேலுநாச்சியார் பார்க்கும்போது நம்ம சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்களோட படைத்தலைவதாக இருந்தது தான் யாருன்னா இந்த மருது சகோதரர்கள். அவர் இறந்ததுக்கப்புறம் அடுத்தது வழியாக என்ன ஆனாங்கன்னா வேலுநாச்சியாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. வேலுநாச்சியார் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க நம்ம சிவகங்கை தலைமையிடமாக கொண்டு என்ன பண்ணுறாங்க ஒரு கூட்டமைப்பு, அதாவது ஆங்கிலேயர் எதிர்க்கிறது தான் இவங்களோட நோக்கமாக இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்றதான் பார்க்க போகிறோம். சிவகங்கையை சிறுவயல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, அந்த சிறுவயல் பகுதியை தலைமையிடமாக கொண்டு இவங்க ஆட்சி செய்கிறாங்க. அப்போ நம்ம மருது சகோதரர்கள் பார்க்கும்போது மருது சகோதரர்கள் பொறுத்த வரைக்கும் யாருன்னா பெரிய மருது சின்ன மருது அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிப்பாங்க. அப்போ அந்த பெரிய மருதுக்கு என்ன சார் இன்னொரு பேருனா வெள்ளை மருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இருக்கும். இவரோட காலம் 1748 1801. சின்ன மருது அப்படின்றது என்னன்னா 1753 1801. சிம்பிள்னால சின்ன மருது அப்படின்றது இருக்கார் பார்த்தியா, இவர் என்ன சொல்லி இன்னொரு வார்த்தை சொல்லி அழைப்பாங்கன்னா சிவகங்கையின் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சொல்லுவாங்க. சரி, இவங்களோட பெற்றோர் இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். இப்போ குரூப் 4க்கு அடுத்து ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அந்த எக்ஸாம் எல்லாம் பண்ணிட்டாங்க. இந்த மருது சகோதரோட அம்மா பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டான். நேற்று சிபிடி எக்ஸாம் நடந்துச்சு, உங்களுக்கு அடுத்த வாரம் வெளியே வரும். அப்படி வரும்போது இந்த கேள்வி பார்ப்பேன், அப்போ உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த பொன்னாத்தாள் அப்படின்ற பொன்னாத்தாள் தான் இவங்க சின்ன மருது தான் வந்து பிரபலமானவர், நல்ல பயங்கரமான ஆள். நம்ம வேலுநாச்சியார் இருக்கும் போது எப்படின்னா ஆலோசகர், பயங்கரமான கிரிமினல் செட் ஆள் முன்னாடி இருந்து பார்க்கும்போது நீ பார்க்கறத வச்சு நீ என்ன பண்ணுற நீ என்ன யோசிக்கிறன்றத ப்ரிடிக்ட் பண்ணி உங்களோட அசைவில் வச்சு உங்கள் கதையை முடிக்கக்கூடிய ஆளாக வந்து நம்ம சின்ன மருது வந்து இருப்பார். இவங்க அதான் நம்ம கதையெல்லாம் சொல்லியாச்சு, முத்துவடுகநாதர் இருந்தாங்க, அவங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அவங்க இறந்ததுக்கப்புறம் ஆங்கிலேயருக்கு எதிராக பார்த்தோன்னா அது தென்னிந்திய கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பு வந்து உருவாக்குனாங்க. அந்த கூட்டமைப்புக்கு தான் யாரை வந்து தலைவராக போடணும்னு சொன்னாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மனை தலைவராக போடணும்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே சுற்றி முற்றி என்ன பண்ணாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் கதையை முடிச்சுட்டு அவரோட தம்பி யாருன்னா ஊமைத்துறை மற்றும் சவத்தாய் 2 பேர் இருந்தாங்களே அவங்கள தூக்கி ஜெயிலையும் போட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி அவங்களுக்கு போயிட்டாங்க அப்படின்றதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா,
என்னதான் குரூப் 4 கொஸ்டின் அவர் கஷ்டமாக இருந்துச்சு, பாதி பேர் டிஎன்பிசி விட்டு இன்னைக்கு வெளியே போயிட்டான் அப்படின்றதுக்காக நான் வந்து போயிட முடியுமா டிஎன்பிசி விட்டுனா? கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், என்னதான் இருந்தாலும் நான் போர் தொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ச்சியாக படிக்கலையா? நீ ஏன்னா ஒரு கை பார்த்துடலாம், ஏன்னா இந்த முறை கஷ்டமாக கேட்ட அடுத்த முறை ஈஸியாக கேட்க போகிற, அதெல்லாம் உன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி நீ என்ன பண்ண போகிற, நீ உன்னோட எப்படி நீ பழைய தொடங்குறியோ அதே மாதிரி அந்த காலத்தில் என்ன பண்ண நம்மால் மறு சகோதரர்கள் ஆங்கிலேயர் எதுக்கு ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறான். அந்த கூட்டமைப்பு தான் வந்து தென்னிந்திய கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு பேர். இந்த தென்னிந்திய கூட்டமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ்காரனே பார்த்து பயப்படுறான். பிரிட்டிஷ்காரனே பயந்து இது என்ன சொல்கிறான்னா, இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த தென்னிந்திய கூட்டமைப்போட காலம் வந்து கேட்டிருக்காங்க 1800 to 1801. இது வந்து தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு கூட்டமைப்போட காலம் சொல்லுவாங்க. இங்கே இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரறிக்கை வெளியிடுறாங்க. ஏன்னா நான் உங்க மேலே போர் தொடுக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்த போர் தொடுக்குறான், அதை வந்து ஒட்டுறான். ஏங்கன்னா 1801 போர் தொடுக்குறோம் அப்படின்ற விஷயத்த வந்து ஒட்டுறாங்க. எந்த இடத்துல இது வந்து ஃபாலோ அப் ஆகுது அப்படின்னு நீ பார்த்தோம்னா 2 இடத்துல வந்து விட்டுருப்பாங்க. நவாப்போட கோட்டை முன்பக்க சுவர், அதுக்கப்புறம் கோயிலோட ஸ்ரீரங்கம் கோயிலோட ஸ்ரீவில்லிபுத்தூரோட கோயிலோட பார்த்தீங்கன்னா பக்க சுவர். சரி, அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் எங்கேன்ட்டு, ரைட்டுங்களா? அந்த சுவரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டுறாங்க. முகப்பு கோட்டை நவாப்போட முகத்திலேயே மூஞ்சிலேயே ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. அதான் போஸ்ட் எங்கே 2 இடத்துல ஓட்டினாங்க. அதான் கூட்டு காரணத்தில் விளையாடி இருப்பாங்க. பழைய கொஸ்டின் குரூப் 1 கொஸ்டினில் நீங்கள் பார்த்தா அந்த கேள்வி வந்து தெரிஞ்சிருக்கும். பழைய குரூப் 1 கொஸ்டினில் இது ஒரு கேள்வி எங்கே ஒட்டினாங்க அப்படின்றத ஒரு கேள்வியை வந்து கேட்டிருப்பாங்க. ரைட், அங்கே ஒட்டாங்களா அப்படின்னா கலகம் பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சண்டை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ இவ்வளோ பெரிய கூட்டமைப்பு இருக்குன்னா இது யார் யாரோட கூட்டமைப்பு, யாருமே அங்கே தலைமையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சிவகங்கை கூட்டமைப்பு அப்படின்ற கூட்டமைப்பு யார் தலைமையாக இருக்காங்கன்னா மருது பாண்டியர்கள் தான் தலைமையாக இருக்காங்க. அதில் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு, இதுக்கு யார், நம்ம கோபால் தான், கோபால் நாயக்கர் தான் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்புன்னு வச்சுருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், வேலுநாச்சியார், அப்புறம் எதுல் நாயக்கர், தேவனாம்பட்டின் பூஜை நாயக்கர், லட்சுமி நாயக்கர்னு ஒரு 4 பேர் வச்சு இந்த கூட்டமைப்பு உருவாக்குனார்ல, அந்த கூட்டமைப்பு தான். மலபாரில் பொறுத்த வரைக்கும் கேரளா வர்மன் அப்படின்ற வரையும், மைசூர் பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி, மராட்டியத்தில் பொறுத்த வரைக்கும் துண்டாஜி, திருநெல்வேலி கூட்டமைப்பில் பொறுத்த வரைக்கும் யார் இருந்தாங்கன்னா ஊமைத்துறை மற்றும் செவத்தையா, அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க இந்த கூட்டமைப்பில் இருக்காங்க. இது இவ்வளோ பெரிய கூட்டமைப்பில் மொத்தம் எவ்வளோ பேர் சார் ஆங்கிலேயர் எதிர்க்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான்னு மொத்தம் பார்த்தோன்னா 20,000 பேர் ரெடி பண்ணி வச்சிட்டான் நம்மால். உங்களை நாங்கள் உரதா இல்லை, உங்களை அடித்து காலி பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணுறாங்க. கூட்டமைப்பு ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சு. இந்த கூட்டமைப்பில் பார்த்தோன்னா முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா கோயம்புத்தூரில் தான் தொடங்க போகுது இந்த செக்மெண்ட்டு. அப்போ என்ன பண்ணுறான்னா இவன் நமக்கு பிரிட்டிஷரோட ரூல்னான்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருப்போம். என்ன ரூல்னா பிரித்தாளும் கொள்கை. அப்போ பிரித்தாளும் கொள்கை இன்னொரு செக்ஷன் என்னன்னா, ஒரு 2 பேரும் அடிச்சா என்ன பண்ணுவேன், இப்போ ஸ்கூலில் பசங்க கத்திட்டே இருக்காங்க, அப்போ எவன் அதிகமாக கத்துறன்னு பார்த்தா அவனை கூட்டு வச்சு டப்பு டம்னு அடிச்சுட்டு என்ன பண்ணும், 10 கூட்டம்லாம் அமைதியாவது பார்த்தியா. அதே மாதிரி இருக்கிற பாளையக்காரில் எவன் டம்மி பாளையக்காரன்னு பார்த்துட்டு சத்தியமங்கலம், கோயம்புத்தூர், தாராபுரம் இந்த பாளையக்காரெல்லாம் பிடிச்சி என்ன பண்ணால் தூக்கில் போட்டான். தூக்கில் போட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு பயத்தை காட்டுறான். என்னதான் நீ பயத்தை காட்டினாலும் நாங்கள் விடுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி ஆகிட்டானுங்க. ஏன்னா போர் தொடுக்க ரெடி ஆகிட்டானுங்க. சரி, அப்போ பிரிட்டிஷ்காரன் முடிவு பண்ணான், சரி இவனுக்கு ரெடியாக இருக்கானுங்க, அப்போ நமக்கு படைகள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு படைகள் எங்கெங்கிறதுலாம் எடுக்கிறாங்கன்னா சிலோன், மலேசியா, சிங்கப்பூர் அங்கேலாம் என்ன பண்ணிட்டான், நமக்கு படைகள் மொத்தமே பார்த்தோன்னா அங்கேருந்து வர வச்சுட்டான். அப்போ வந்து படை வந்து இந்த போர் பார்த்தோன்னா ஒரு வேற லெவலில் நடக்குது இந்த போர். அப்போ அந்த போர் நடந்துட்டு இருக்குங்களா, இந்த போர் நடந்து முடிஞ்சுட்டு பார்த்தோன்னா ஊமைத்துறை சபத்தை என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி அவனை மாட்டிக்கிறானுங்க, திருப்பி ஜெயிலில் திருப்பி வச்சுறானுங்க. இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, அடுத்து ஜெயிலிருந்து தப்பிச்சு இவனுக்கிட்ட வந்து சரணடைச்சிட்டாங்க. யாரு, நம்ம மரு சகோதரர் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம மரு சகோதரர்கிட்ட போயிட்டு சின்ன மருதுகிட்ட போயிட்டு சிறுவயலுக்கு போயிட்டு ஐயா இது மாதிரி நீங்கள் எங்களை காப்பாற்றுங்க, எங்களுக்கு வேறு வழி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவங்க என்ன பண்ணாங்க, காப்பாற்றி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து என்ன பண்ணுறாங்க, திருப்பி புதுப்பிச்சு பெருசாக டெவலப் பண்ணி அவங்க பாட்டு டக்குன்னு போயிட்டாங்க. பிரிட்டிஷ்காரனால தாங்கே முடியல. உடனே என்ன பண்ணுறான் பிரிட்டிஷ்காரன் மரு சகோதரில் கூப்பிட்டு, ஏன்பா இன்னும் எனக்கு அதாவது தென்னிந்திய புரட்சி நினச்சி அதெல்லாம் ரைட்டு, அது வந்து ஒரு பெரிய கிளர்ச்சி, அது நார்மலாக எல்லாரும் எதிர்க்கிறது தான், எல்லாம் பண்ணுறது தான், அது முடிஞ்சிச்சு, அதுக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இந்த ஊமைத்துறை சகோதரரை வச்சு பார்த்தியா, அவனை 2 பேர் நான் வச்சு இந்த ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்துட்டானுங்க, அவனுக்கு 2 பேரும் என்கிட்ட கொடுத்துரு, அவள் தான் உனக்கு எனக்கு அந்த பிரச்சனையும் கேட்குறாங்க. நம்ம தமிழர்கள் பொறுத்த வரைக்கும் எப்படி, நம்ம நம்பி வந்தார் கைவிடப்படார் அப்படின்ற மாதிரி கைவிடப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அவங்கள முழுக்க வச்சு தன்னோட கண்ட்ரோல்லே வச்சுருப்பான். அப்போ பிரிட்டிஷ்காரன் கோவப்பட்ட பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான்னா, கர்னல் அக்னியூ மற்றும் கர்னல் கின்னஸ் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு படையை கிளப்பி சிவகங்கையை நோக்கி போகிறாங்க. சிவகங்கைக்கு போய் ஃபுல்லாக அடித்து காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அந்த காலி பண்ணுறதுக்கு உள்ளே இறங்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லி அது திருச்சிராப்பள்ளி பிரடலாம் சொல்லியிருப்பாங்க. ரைட்டு,
அங்கே 20,000 போகிறாங்க, எல்லாம் போய் அடிக்கிறாங்க, ஃபுல்லாக ஃபைட் நடக்குது. கடைசியில் என்ன பண்ணுறாங்க, இந்த தலைவன் மாட்டிக்கிறான், பிடிச்சிடுறாங்க, எல்லாருமே பிடிச்சி ஃபுல்லாக சரணடை வச்சுறாங்க. அப்போ சரணடை வச்சிருக்கும் போது இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த 72 பாளையக்காரர்களே யார் யாரெல்லாம் இருந்திருப்பாங்க, புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர், இதெல்லாம் தான் வந்து என்னதான் பண்ணாங்க, விசுவாசி யாருக்கு தான் கொடுத்தாங்கன்னா ஆங்கிலேயருக்கு தான் இவங்க 3 பேருமே கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாம் முடிஞ்சிச்சு, போர்லாம் முடிஞ்சு 2 டீமே கைது பண்ணியாச்சு. மருது பாண்டியர்களும் கைது பண்ணியாச்சு, நம்ம இவங்க 2 பேருமே கைது பண்ணியாச்சு. அப்போ கைது பண்ண டீம் என்ன பண்ணாங்கன்னா, திருப்பத்தூர் கோட்டைக்கு அருகே, திருப்பத்தூர் கோட்டை 1801 அக்டோபர் 24 யார், மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வார்த்தைகளை பார்க்கணும். அப்போ இது வரைக்கும் போட்ட எல்லாருமே என்ன தான் பண்ணியிருக்கான், தூக்கில் தான் போட்டிருக்கான். ஆனால் நம்ம தலைவர்கள் 2 பேர் இருக்காங்க பாரு, ஊமைத்துறை மற்றும் செவத்தையா 1801 நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் என்ன பண்ணாங்க, தலை துண்டிக்கப்பட்டனர். புரியுதுங்களா, வார்த்தை புரியுதுங்களா, தலை துண்டிக்கப்பட்டனர். இது வரைக்கும் பார்த்த மொத்த பேருமே என்ன பண்ணாங்கன்னா தூக்குல தான் போட்டாங்க. ஆனால் ஊமைத்துறையும் செவத்தாயா மட்டும் என்ன பண்ணாங்கன்னா தூக்குல போட்டு தலையை வந்து வெட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 73 கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, பிணங்கத்தீவிற்கு பார்த்தீங்கன்னா வந்து நாடு கடத்திருப்பாங்க. அதாவது பிணங்கத்தீவுனா வேல்ஸ் இளவரசர் தீவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நாடு கடத்தி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பாளையக்காரர்கள் இந்த மருது சகோதரர் நடத்திய புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தென்னிந்திய கிளர்ச்சினே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. உடனே பிரிட்டிஷ்காரன் யோசிச்சு பார்த்தான், இந்த பாளையக்காரர் டீம் வச்சுக்கிறது தானே பிரச்சனை, இந்த டீமே நமக்கு தேவையில்லை, நம்ம வந்து என்ன பண்ணலாம், வரி வசூல் செய்யறதுக்கு வேறு விதமான வழி பிளான் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க வச்சு நமக்கு ரொம்ப தொல்லையாயிடுச்சு, இந்த முறையே நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்போ முடிவெடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா 1801 ஜூலை 33 என்ன பண்ணுறாங்க, கர்நாடக உடன்படிக்கை. இது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்கான். இதெல்லாம் கொஸ்டின். கர்நாடக உடன்படிக்கை என்னது, கர்நாடக போர் தான் கேள்விப்பட்டேன். ஏன்னா கர்நாடக உடன்படிக்கை படிக்கும்போது கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கணும். கர்நாடக உடன்படிக்கைன்றது 1801 ஜூலை 31 கர்நாடக உடன்படிக்கையில் என்ன பண்ணானுங்க, இந்த பாளையக்காரர் முறை பார்த்தோன்னா முடிவுக்கு வந்தது. இந்த புரட்சியை முடிவுக்கு கொண்டு அது எவனா, அக்னியூ. யார், இவர் தான் சென்னை இராணுவத்தோட ஆளுநராக இருந்திருப்பாரு. கர்னல் அக்னியூ என்ன பண்ணியிருப்பாரு, முடிச்சு விட்டுருப்பாரு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தோன்னா, இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படியே ஒரு செக்மெண்ட் பார்த்தோம். அடுத்து தீரன் சின்ன நம்ம மருது சகோதரர்கள் பார்த்தோம். அப்போ இவங்களுக்கு அடுத்தது யார் சார் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா வந்து தீரன் சின்னமலை அப்படின்ற ஒருத்தர் பார்க்க போகிறோம். இப்போ மேலே பார்த்த வரைக்கும் 2 பேரும் புரிஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா 2 பேருமே கொஸ்டின் ஏரியா இதுக்கு முன்னாடி 2. ஏன்னா இப்போ குரூப் 4 என்ன கேட்டாங்கன்னா நம்ம வேலுநாச்சியரை பற்றி கேட்டாச்சு, அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி கேட்டாச்சு. இப்போ நேற்று ஒரு எக்ஸாம் நடந்துச்சு, அந்த எக்ஸாம்லாம் கேட்டாங்கன்னா மரு சகோதரர்கள் பற்றி கேட்டாச்சு. அப்போ 3 கொஸ்டின் கேட்டாச்சு. இப்போ இந்த பாடத்தில் நம்ம கேள்வி கேட்கணும்னா இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. யாருக்கு அப்படின்னா பூலித்தேவர்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது. அப்போ அடுத்தது யாரும் கேட்க போகிறாங்கன்னா தீரன் சின்னமலை. அப்போ இந்த வரக்கூடிய குரூப் 2 குரூப் 2 தீரன் சின்னமலை அல்லது பூலித்தேவர் அந்த இடத்துல நம்ம கேள்வி எதிர்பார்க்கலான்ற மாதிரி நம்மளே ஒரு ப்ரிடிக்ஷன் வச்சுக்கணும். ஏன்னா இந்த வருஷத்துக்கு நம்ம பெரும்பான்மை நபர்கள் எழுதக்கூடிய எக்ஸாம் பார்த்தோன்னா ஒரு 5 எக்ஸாம் தான் எழுதுவோம். குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, அப்புறம் குரூப் 5, அப்புறம் குரூப் 7 அப்படின்னு சொல்லிட்டு நீ செலக்டட் எடுத்துன்னா ஒரு 5 எக்ஸாம் தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். மற்ற எக்ஸாம்லாம் நம்ம எல்லாருமே எழுதுகிற மாதிரி இருக்காது. ஒரு பெரும்பான்மை ஜனம் எழுதுகிற மாதிரி இருக்காது, சிறுபான்மை நபர்கள் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது எக்ஸாம் எழுதுனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், பழைய கொஸ்டின்ல எடுத்து பார்ப்போம்ல, அப்போ அதே கொஸ்டின் ரிப்பீட்டும் பண்ண முடியாது. அப்போ அந்த தலைப்புலேருந்து நம்மளால் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் மாறுபட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வெளியில் போய் கேட்டாலுமே நம்ம தீரன் சின்னமலை பார்க்கலாம். சார் தீரன் சின்னமலை ஏன் சார் இங்கிட்டு வராப்புல, இதோட பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது நம்ம தீரன் சின்னமலை ஏன் சார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்கலாம். நான்லாம் ஏன் சார் அதெல்லாம் கேட்க போகிறேன், ஏதோ புக்கில் போட்டிருக்கு, நீங்கள் நல்லா நடத்துகிறீங்க, ஏதோ நான் அதை கேட்டுக்கிறேன், அதனால் நீங்கள் நடத்துங்க சார், அதை நான் பார்த்துக்கிறேன். சரி நீங்கள் அப்படியே பார்த்துக்குங்க. ஏன் முதல்ல தீரன் சின்னமலை பார்த்துனாங்கன்னா எல்லாத்துலேயும் முதல் சொல்லியாச்சு. ஆங்கிலேயர் எதிர்த்து முதல்ல வெற்றி பெற்றது யார் சார் அப்படின்னா பூலித்தேவர்னு சொல்லிட்டு சொன்னோம். எதிர்த்து வெற்றி பெற்றவர்களா, அதனால பூலித்தேவரை பார்த்தோம். வேலுநாச்சியார் பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தோம்னா ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் பெண், அதெல்லாம் நம்ம அவங்க பார்த்தோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஏன் சார் பார்த்தோம், நல்லா ரோல் பண்ணாப்புலப்போ ஒரு மாவட்ட ஆட்சியரை எழுத்தாரு, அது ஒரு பெரிய ரோலு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அவங்களும் ஒருத்தர் போட்டுன்னு நான் நல்லவன் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி அது ஒரு நல்ல சூப்பரான இன்ட்ரெஸ்டான கதைன்றதுனால அதை பார்த்தோம். மருது சகோதரர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 தலைமுறையாக வந்து ஆட்சியில் அவங்களுக்கு 3 தலைமை அடித்து அடுத்து அவங்கள என்னதான் தோத்தாலும் ஜெயித்தாலும் மீசை முருகுன்ற மாதிரி எத்தனை முறை தோத்தாலும் என்ன பண்ணாங்க, அந்த ஆங்கிலேயரை எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மட்டும் விடாமல் இருந்ததுனால மருது சகோதரில் பார்த்தோம். அடுத்து இந்த ஆளை ஏன் சார் பார்க்கணும், நம்ம தீரன் சின்னமலை மனுஷனை ஏன் சார் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கொங்கு பகுதியில் இருந்து ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் ஆள் நம்ம தலைவன் தான். யாரு, தீரன் சின்னமலை. கொங்கு பகுதியில் இருந்து ஆங்கிலேயர் எடுத்திருக்கான். அதனால தான் நம்ம தீரன் சின்னமலையை பார்க்குறோம். சரி 72 பாளையர்கள் இவங்களாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஆமாம் இம்பார்ட்டன்ட் இருக்கிறதா புக்கில் வச்சிருக்கான். நம்ம புக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற எக்ஸாம் மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இல்லை,
யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கே இந்த புக்கு தான் ரெஃபர் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்டால் உண்மைதான் தம்பி. யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கே நம்ம புக்கு தான் ரெஃபர் பண்ணுறாங்க. என்ன நம்ம டிஎன்பிஎஸ்சி தான் நம்ம புக்கை மதிக்காமல் கொஸ்டின் வெளியில் போய் கேட்குது. நம்ம என்ன பண்ணி ஆகுறது, அடுத்து எடுத்து போட்டு நம்ம மாட்டு படிக்கிற வேலையை நம்ம படிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஸோ தீரன் சின்னமலை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் சென்னிமலைக்கு அருகே உள்ள மேலப்பாளையம் என்ற ஊரில் வந்து பிறகுறாரு. எப்படின்னா தலையம் பொறுத்த வரைக்கும் வசதியான குடும்பத்தில் பிறகுறாரு. அவர் பிறகும்போது எந்த வருஷம்னா ஏப்ரல் 17, 1756 பிறகுறாரு. வசதியான குடும்பம் தான் இருந்தாலுமே அவருடைய இயற்பெயர் நம்ம தீரன் சின்னமலை தான் சொன்னீங்க, திடீர்னு வேற பேர் சொல்றீங்க அப்படின்னா இது இயற்பெயர் பொறுத்த வரைக்கும் தீர்த்தகிரி பழைய மன்றையார் கோடி அப்படின்னு மன்றையார் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் பொறுத்த வரைக்கும் நம்ம வேலுநாச்சியார் மாதிரி தான். என்ன சிலம்பம், வில்வித்தை, குதிரை ஏற்றம் அப்படின்னு நவீன போர் முறை இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காரு நம்மால் கற்று தேர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இவர் இருக்காருல்ல திப்பு கிட்ட போயிட்டு ஹைதர் அலி அந்த மாதிரி கோஷ்டிக்கிட்ட போயிட்டோம். பிரெஞ்சுக்காரர்கிட்ட என்ன பண்ணுறாருன்னா போர் பயிற்சி முறைகள்லாம் கட்டிருக்காரு. நம்ம ஹைதர் அலிகிட்ட இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா நம்ம அந்த கொரில்லா போர் முறை அப்படின்ற ஒரு போர் முறையை கட்டிருக்காரு. திப்பு கிட்டலும் பார்த்தோன்னா வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். ஒரு சில இது மாதிரி பார்த்தோன்னா பெரிய இடத்துல பார்த்தோன்னா ஒர்க் பண்ணிருக்காரு. தலைவனோட வேலை என்னன்னா ஊருக்குள்ளே கட்டாபச்சாயம் செய்கிறது, வரி வசூல் செய்கிறது, நிலத்தகராறு பிரச்சனைகள்லாம் பார்த்தோன்னா முடிவு. அதாவது பழைய காலத்தில் இருந்த நம்ம வந்து நாட்டாமை மாதிரி அந்த ஊருக்கு நாட்டாமை மாதிரி இருந்தால் தான் நம்ம ஆள் ஒரு நாட்டாமை சுற்றி எப்பவுமே என்ன பண்ணுவான், ஒரு 10 பேர் பார்த்தோன்னா சுற்றிட்டே இருப்பான்ல. அதேமாதிரி நம்மளால் என்ன பண்ணுவான், ஒரு 10 பேர் கையில் வச்சுட்டு இருப்பான். யார் தான் எதிர்க்க வந்தாலும் என்ன பண்ணுவான், நம்மளால் அடித்து முடிச்சு விட்ருவான். அப்போ அந்த மாதிரி ஒரு குரூப்பில் இருக்கிற ஆளுனா அந்த சைடு பணத்தை எடுத்து நம்மால் ஒருத்தன் போகிறான். யார் நம்மால் முகமது ஹைதர் அலி கிட்ட நம்ம திப்புவன் திவான் ஆகியிருந்த பார்த்தோன்னா முகமது அலி எங்கே போகிறாரு, வரி வசூலிக்கு போட்ட வரி எடுத்துகிட்டு அந்த பக்கமாக போகிறாரு. யார் பக்கமாக, நம்ம தீரன் சின்னமலை ஊர் பக்கமாக போகிறாரு. ஒரு என்ன பண்ணுறான் நம்ம தலைவன் அந்த பணத்தை பிடுங்கிக்கிட்டு சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையே வரி பணத்தை பிடுங்கி கொண்டதாக போய் சொல் அப்படின்னாப்புல. உங்ககிட்ட நான் பணத்தை பிடிக்கிட்டேன், யாரா நீ என் பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது சிவமலைக்கு நான் பணத்தை பிடிக்கிட்டு இல்லை, நான் யாருன்னு போய் என் ஓனர்கிட்ட சொல்லணும்ல, ஐயா அது மாதிரி ஒருத்தன் பணம் முடிக்கினான்னு நீ சொல்லு, நான் தைரியமாக ஆச்சு நீ சொல்லியா போய் அப்படின்னு சொல்லிட்டு சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இல்லை சின்னமலையே பணத்தை பிடுங்கி கொண்டதாக சுல்தான் கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லிட்டுருவாங்க. உடனே நான் பண்ண சுல்தான் பயங்கர டென்ஷன் ஆயிடுவான். யாரா அவன் பணத்தை பிடுங்கிது மட்டும் இல்லாமல் நான் தான் சொல்லிட்டு நீ போய் சொல்லு அப்படின்னா அவன் மேலே போர் தொடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே நான் அதுனா போர்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா போர் கிளம்புது. அப்படி இந்த போர் வந்து கிளம்பி வரும்போது இந்த போர் எந்த இடத்துல நடந்திருக்கு, இது நம்ம ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். எங்கன்னா நொய்யல் கடற்கரையா, நொய்யல் ஆற்றங்கரையில் போர் நடக்கும். ஆப்ஷன் இருக்கும், நொய்யல் ஏரிக்கரை, நொய்யல் ஆற்றங்கரை, நொய்யல் கடற்கரை. அப்படின்னா நொய்யல் ஆற்றங்கரையில் நமக்கு என்ன ஆச்சு, இவங்க 2 பேர் போர் நடக்குது. என்னதான் போர் நடந்தாலுமே யார் ஜெயிக்கிறது, தீரன் சின்னமலை சேர்ந்துறாரு. அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இவர் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்னா பழைய கோட்டை மன்றாடியர் வம்சத்தை சார்ந்தவராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் அங்கே துப்பிக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொல்லிச்சு, கொரில்லா போர் முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். கொரில்லா போர் முறை என்னமா, அப்படி வேகமாக டப்படப்படப்படன்னு அடிச்சுட்டு வேகமாக ஓடி டப்படம்னு அடிக்கிறதா, அது என்ன போடுறது, கொரில்லா போர்ன்றது தான். மறைஞ்சிருந்து தாக்குதல் அப்படின்னா நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த மராத்தியர் ஒரு செக்மெண்ட் பார்த்துருப்போம், மலை எலி அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜியில் பார்த்துருப்போம். அவங்களோட செக்மெண்ட் இதுதான், மறைந்திருந்து தாக்குதல். அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக யார் இருக்கிறதுனா நம்ம சின்னமலை இருந்திருக்காரு. அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த அப்படியே கொஞ்சம் ஊருக்குள்ள நல்லா பெரிய ஆளாக இருக்காரா, திப்புக்கிட்ட தான் பணத்தை கொடுனாரு. ஆனால் திப்புக்காக இதுக்கு முன்னாடி 3 இடத்துல போய் போர் செஞ்சுருக்காரு. எங்கன்னா சித்தேஸ்வரம், மழவள்ளி, ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்ற ஒரு 3 இடத்துல பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா போர் செஞ்சிருக்காரு. சித்தேஸ்வரம் அதாவது ஹைதர் அலிக்கு ஆதரவாக போர் எந்தெந்த போரில் அவர் உதவி புரிஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது சித்தேஸ்வரம், மழவள்ளி, ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்ற ஒரு 3 போரில் பார்த்தோன்னா வந்து போர் தொட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயருக்கு எதிராக பார்த்தோன்னா 3 போரில் அவர் என்ன பண்ணிப்பார், போர் வந்து எதிர்த்திருப்பார். எங்கன்னா காவேரி போர், ஓடநிலை போர், அரசலூர் போர் அப்படின்ற 3 போர். நம்ம வருஷம் மட்டும் பார்த்தோம் 1801, 1802, இது 1803 அல்லது 4 ஆப்ஷன் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டணும். ஏன்னா புக்கில் 2மே இருக்கும். அரசலூர் போர் இவர் என்னன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அரசலூர் அதாவது ஓடாநிலை அப்படின்ற இடத்துல வந்து ஒரு கோட்டையை எழுப்பி அதுக்குள்ளேயே தங்கி நம்ம செஞ்சுட்டு இருக்காரு. இந்த பிரிட்டிஷ்காரன் யோசிக்கிறான், ஏன் இவ்வளோ ஒரு இதுவாக இருக்கான், இவனை வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியல, முடிச்சே விட முடியல அப்படின்னு யோசிக்கும் போது அப்போது பிளான் பண்ணுறாங்க. அப்போ வேறு ஏதாவது வழி மூலியமாக தான் இவனை வந்து நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னது நம்ம வீட்டில் நம்ம மனைவி கிட்டலாம் பேசும்போது நம்மனா கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் பேசணும். ஏன்னா சாப்பாடுலாம் அவங்க செய்கிறாங்க, திடீர்னு ஏதாவது போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதைன்ற மாதிரி தனது சமையல்காரர் அப்போ இருந்த காலத்தில், இப்போல்லாம் நமக்கு நல்லவங்க தான், நம்ம தானே சமையல்லாம் செய்கிறோம்,
அதனால் பிரச்சனை இல்லை. சமையல்காரர் பொறுத்த வரைக்கும் நல்லப்போன் என்பவரால் பார்த்தீங்கன்னா துரோகம் இழைக்கப்பட்டு அதனால அரசலூர் போரில் தோற்கடிக்கப்படுகிறார். எந்த போரில் தோற்கடிக்கப்படுகிறார்னா அரசலூர் போர். ஆனால் ஓடநிலை அப்படின்ற ஒரு கோட்டை எழுப்பிட்டாரு. கோட்டைக்குள்ள இருந்தே போர் செய்யறான்னு சொல்லுவாங்க. இப்போ இது பண்ண முடியலன்றா துரோகம் இழைக்காரு. சாப்பாட்டில் கொஞ்சம் மயக்க மருந்து போட்டாங்க போல. அப்போ அந்த போருக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த போர் தோற்கடிக்க போறாரு. இந்த போரில் தோற்கடிக்கப்பட்டதுனால ஆங்கிலேயர் என்ன பண்ணிட்டாங்க, ஜூலை 31, 1805 சங்ககிரி கோட்டையில் தூக்கில போட்டாங்க. அப்படின்னும் போது இவரோட நம்ம தீர்த்தகிரி கதையை பார்த்தோன்னா அது முடியும். அப்போ இங்கே ஆங்கில ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சி எழுச்சி அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு பார்ட், இது ஒரு பேட்ச். இந்த பேட்ச்லேருந்து நம்ம என்னன்னா எப்பவுமே நமக்கு குரூப் எந்த எக்ஸாம் டிஎன்பிசி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாம்லேருந்து கொஸ்டின் வரும். இப்போ நடத்துறது உங்களுக்கு கொஸ்டின் அசால்ட்டாக நீ எடுத்து போடலாம். அதாவது நமக்கு இது வெறும் ஸ்கூல் புக் மட்டும் இல்லாமல் சோர்ஸ் புக்கு மேஜர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த செக்மெண்ட்டில் இப்போ ஃபஸ்ட்டு தலைப்பு ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடர்கால எழுச்சியில் அது ஒரு பெரிய பார்ட் வந்து முடிச்சிருக்கோம். இன்னொரு பார்ட் 3 அப்படின்னு ஒரு பார்ட் 3 வந்து முடிச்சுட்டு அந்த விவசாய கிளர்ச்சின்னு சொல்லிட்டு விவசாயிகள் எழுச்சின்னு ஒன்று இருக்கும். அந்த சந்தால் கழகம், இண்டிகோ கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட்டில் பராசி இயக்கம் அப்படின்னு இருக்கும். அப்போ நம்ம அதை முடிச்சிட்டுனா பார்ட் 3 முடிச்சிட்டுனா இந்த ஆங்கில ஆட்சி எதிரான தொடக்க கால எழுச்சின்றது ஃபுல்லாகவே முடிச்சிடும். இப்போ இது முடிச்சிட்டுனா நமக்கு என்னன்னா 2 கொஷின் அது நம்மளுக்கு கன்ஃபார்ம் பார்த்தோன்னா 2 கொஷின் கிடச்சிது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு 30 நிமிஷம் வந்திருக்கும். அந்த 30 நிமிஷம் பார்த்தோன்னா நம்ம கன்ஃபார்ம்னா அது ஒரு கொஸ்டின் பார்த்தோன்னா வரும். இது இப்போ பார்த்தோன்னா இது பார்ட் 2 2வது வீடியோ. பார்ட் 3 பார்க்கும்போது உங்களுக்கு 2 கொஸ்டின் பார்த்தோன்னா கன்ஃபார்ம் வரும். 1.5 மணி நேரத்தில் உங்களுக்கு 2 கொஸ்டின் ஆகுது கன்ஃபார்ம் வந்து கிடைச்சிருது. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஒவ்வொரு தலைப்பும் பார்த்தோன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்த்தோன்னா தொடர்ச்சியாக வரப்போகுது. இது வந்து பார்ட் 2. இது இந்த சப்ஜெக்ட் மட்டும் தான் சார் யூனிட் 6 மட்டும் தான் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தோன்னா இப்போ தொடர்ச்சியாக வெறும் பார்த்தோன்னா உங்களுக்கு வெறும் நான் வந்து யூனிட் 6 மட்டும் கொடுத்தாவே கரெக்டாக இதுவாக இருக்காது. அடுத்தடுத்து பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் எல்லா ஜிகே சப்ஜெக்ட்டும் பார்த்தோன்னா ஒன்றரை பின் ஒன்றாக அப்புறம் தினமே இதுக்கப்புறம் நீங்கள் எங்கேஜாக இருக்க போகிறீங்க. நம்ம வீடியோ வந்து பார்த்தா என்னன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் கிடைக்க போகுது. கன்ஃபார்ம் கிடைக்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த டெய்லியும் பார்த்தோன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ அல்லது 2 வீடியோ அப்லோட் ஆகிடும். பார்ட் 1 பார்ட் 2 எப்படியோ இதுக்கு அவைலபிலிட்டி ஏற்ற மாதிரி பார்த்தோன்னா 1 2 பார்த்தோன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். எப்படியும் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம பசங்க ஏன்னா இத்தனை நாள் கஷ்டப்பட்டோம், 4 வருஷமா 5 வருஷமா படித்தோம். படிச்சுட்டு என்னதான் ஆச்சுன்னா முடியல, எங்களால் நீங்கள் எவ்வளோ தானே அடிப்பீங்க, என்னால் தாங்கவே முடியலடா, இதுக்கப்புறம் வீட்டு சூழ்நிலையை பார்க்கணும். வீட்டு சூழ்நிலை பார்த்து நீ என்ன பண்ணுறேன்னா ஏதாவது கம்பெனிக்கு போய் வேலை செஞ்சுட்டே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். அப்போ அந்த வேலைக்கு போகும்போது என்ன பண்ணேன்னா அந்த பஸ்ஸில் எடுத்து வச்சிருக்கு அழகாக எடுத்துட்டு இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த செக்மெண்ட் அப்படியே முடிஞ்சிடும். அப்படியே டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு சும்மா உட்காந்து சீரியல் பார்ப்பேன், அந்த விளாக்ஸ் அப்படின்ற மாதிரி ஏதோ போகுது அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அதெல்லாம் பார்க்குறத விட்டு இந்த 70 நாள் இன்னும் 70 நாள் இருக்குது எக்ஸாமுக்கு. அந்த 70 நாள் நீ கரெக்டாக கொண்டு போகணுன்னா கம்பல்சரி எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கு அடுத்தடுத்து பார்த்தோன்னா மேக்ஸ் வீடியோவோ தமிழ் வீடியோவோ அடுத்தடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரொட்டீனாக வந்துகிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்டோட வெல்விஷர் தான் போட்டு உங்கள் கிளாஸ் பார்த்தோன்னா மூவ் பண்ணி கொடுக்குறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை மட்டும் இந்த செக்மெண்ட்டை மட்டும் நீ அழகாக பார்த்துட்டே வந்தோன்னா ஃப்ரீ செக்மெண்ட் தான். இது மாதிரி செக்மெண்ட் உங்களுக்கு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக சோர்ஸ் போது கடத்துட்டு ஒரு 2-3 வீடியோ கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பண்ணலாம் கட் பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த குரூப் 2க்காக பார்த்தோன்னா ஃபுல்லாக பேட்சுமே எப்படி தான் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த 70 நாள் அதை எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களை கரை சேர்க்கறதுக்கு என்ன வேலையோ அந்த மொத்த வேலையை நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ரைங்களா? நீங்கள் தொடர்ச்சியாக எங்களோட இணைந்திருங்க. உங்களோட வெற்றிக்கு நாங்கள் கேரண்டி. தேங்க்யூம்மா.